வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான சோன் பப்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ரோட்டு கடையில் பெட்டி கடையில் நம்ம ஒரு இடம் விடாமல் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை வீட்லேயே நம்ம பண்ண போகிறோம். நான் சொல்கிற மாதிரியே இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். நான் இன்னைக்கு ஒயிட் சோன் பப்டி பண்ணுறதுனால இதுக்கு நான் சோள மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கடைகளில் வாங்குற அந்த பாக்ஸ் சோன் பப்படிக்கு மைதாவும் கடலை மாவும் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் இது ஒயிட் கலரில் நம்ம தள்ளு வண்டியிலலாம் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம். இது கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அதோட ஒரு 10 சொட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட பதம் எப்படி செக் பண்ணணும்னா, ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கரைசலை விட்டு பாருங்கள். இந்த மாதிரி பால் மாதிரி வரும். இப்படி வந்ததுக்கப்புறமா அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அந்த பேன் நல்லா வலுவலுன்ட்டு கோட்டடாக இருக்கும்ல, அந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பர் ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் சோன் பப்டிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது என்னோட கரெக்டான வேர்ஷன், அதை தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எடுத்ததோட ஃப்ளாஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் போடாமல் ஒரு நார்மலான தட்டில் க்ரீஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒட்டி வரும். ஸோ பாதி வரும் பாதி வராது அந்த மாதிரி இருக்கும். ஸோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் நம்மளுக்கு செம்மையாக சுடும் போது கையில் பிடிக்கவே முடியாது, பாதி அதிலே ஒட்டிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்ஸ்டிக் பேனாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இதிலே கொஞ்சம் அது ஒரு ரோல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் கையால். நம்ம லெமன் ஜூஸ் புளிகிறது ரொம்பவே முக்கியம். லெமன் ஜூஸ் புளியலைன்னா உங்களுக்கு அது திருப்பி கிறிஸ்டலைஸ் ஆகி கட்டி மாதிரி ஆகிடும். நம்ம சோன் பப்டியே இழுத்து இழுத்து தான் பண்ணுவோம், அந்த மாதிரி இழுக்க வராது, ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இதை கையில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி இழுத்து இழுத்து சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் இனிஷியலாக ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு 8 மாதிரி ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈவனாக அந்த மாதிரி வரும். இது இப்போ இருக்க கலரை விட அப்படியே ஒயிட் கலரில் மாறிட்டே வரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஆறும்போது நீங்கள் ஒரு லூப் மாதிரி இதை பண்ணிக்கோங்க. 8 மாதிரி பண்ணி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க சோள மாவு சேர்த்து நல்லா இழுத்துக்கலாம். சோள மாவு சேர்க்காம பண்ணிங்கன்னா அது ஒட்டி ஒட்டி வரும், அப்போ உங்களுக்கு உதிரியாக வராது. ஸோ கண்டிப்பாக இந்த மாவில் கோட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம சர்க்கரையில் பண்ணியிருக்கனால இதை அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் மாவு சேர்க்காம இதை பண்ணவே முடியாது. ஸோ நல்லா கோட் பண்ணி இதை பண்ணுங்கள். இது அப்படியே திரியாக வரும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ நிறையா டைம்ஸ் நம்ம இழுக்கிறோமோ அந்தளவுக்கு உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இழுத்துட்டே இருக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக இழுக்கணும். ஒரு சைடு கனமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்மளால் இழுக்க முடியாது. நல்லா திரியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இழுத்துக்கோங்க. கோட் பண்ணி நம்ம இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இது ஒரு ஸ்டேஜில் இழுக்க முடியாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் இதை கண்டினியூஸாக கேப் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஆறிடுச்சுன்னா நம்மளால இழுக்கவே முடியாது, ரொம்ப டைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இழுத்துட்டேன். அவ்வளோதான், இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், இந்த லாஸ்ட் ஸ்டெப் நம்ம நல்லா உதுத்து விடணும், அப்போ தான் தனித்தனியாக வரும். லாஸ்ட்டாக இதில் மிச்சம் இருக்க கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா உதறிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு பவுலில் போட்டு ஒரு ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இது ரொம்ப நேரம் காற்றுல வைக்காதீங்க, உடனே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஓப்பனில் வைக்கும் போது பஞ்சு மிட்டாயெல்லாம் ஒட்டிக்கிற மாதிரி ஒட்டிக்கும். ஸோ உடனே சாப்பிட்ருங்க, அப்படி இல்லாட்டி நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சோன் பப்டி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட் சோன் பப்டி பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.